உலகம் ஒட்டுமொத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த பூவுலகின் கடைசி காலத்தில் இருக்கிறோமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் எல்லா அறிவியலாளர்கள்ட்டையும், கொஞ்சம் பக்கவாட்டில் யோசிக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாத்திலையும் இருக்கு. ஜியோடாமின் ஒரு எழுத்தாளர், ஒரு சூழலியலாளர், மிக அருமையான புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறார். அவர் புத்தகத்தில் ஒரு குட்டி குட்டி புஸ்தகமாக தான் எழுதியிருக்காரு. அதுல ஒரு டக்குனு நினைவுக்கு வருது. மில்லட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஏன் மில்லட்டுங்கிறதுக்கு நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த முகாந்திரம் சொல்றேன். அந்த ஜியோடாமின் எழுதின புக்ல ஒரு செய்தியை சொல்றார். ஒரு நல்ல ஒரு சின்ன டவரா பாத்திரத்துல நல்ல தண்ணி ஃபுல்லா தண்ணி பிடிச்சி அதுக்குள்ள தவளை தூக்கி போட்டா தவளை ஜாலியா ஆடிட்டு இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. சரின்னு தூக்கி அதை கொண்டு போய் அடுப்புல ஏற்றி வச்சிங்கன்னு வைங்க, தவளையோட அந்த தண்ணியோட தூக்கி அடுப்புல வச்ச உடனே தவளைக்கு அப்படியே மசாஜ் போட்ட மாதிரி இருக்கும். லேசா வெது வெது வெதுன்னு இருக்கும். ஆனா உடம்புக்கு நல்லா தானே இருக்கும். ஒரு வெது வெதுப்பான தண்ணி உடம்பு முழுக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அப்ப தவளை கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கும். அப்படியே ஆமா லைட்டா வெது வெதுப்பா இருக்குங்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சுட ஆரம்பிக்கும். ஏய் குதிக்குது, என்ன பண்றதுன்னு அப்படியே கைய கால ஆட்டும். ஆனா தவளையால வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா வெந்து மடிந்து விடும். பூமி இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது நண்பர்களே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப நமக்கு லேசா வெது வெதுப்பா இருக்கு. கோயம்புத்தூர்ல 45 டிகிரிப்பா, கோயம்புத்தூர்ல மே மாசம் இப்படியா இருக்கும் அப்படின்னு பேசு பொருளாக 5 வருஷமா பேசிட்டு இருக்கோம். மேபி இன்னும் 10 வருஷம் பேசலாம். அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கும். கோயம்புத்தூர் துபாய் மாதிரி ஆயிடுச்சுல்ல, கிட்டத்தட்ட 52 டிகிரி வந்துருச்சுல அப்படின்னு அடுத்த 10 வருஷம் பேசலாம். அதுக்கடுத்த 25 வருஷத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு நம்ம எல்லாம் இருப்போமா, கோயம்புத்தூர் இருக்குமான்னு தெரியாது. இது கோயம்புத்தூருக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இந்த புவி வெப்படைதல்னு கூடிக்கிட்டே இருக்கு. பூமி சூடாகிட்டே இருக்கு. இந்த பூமி சூடாயிட்டு இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பேசும்போது யாரோ அமெரிக்காலையும் பாரிஸ்லயும் நம்மளுடைய இந்தியா பிரதமர்கள் எல்லாம் சேர்ந்து பேசிப்பாங்க. ஒரு நாள் பேப்பர்ல வாசிச்சுட்டு கடந்து போய்க்கிறோம். ஆனா உண்மையிலேயே இந்த புவி வெப்படைதல் பல வகையில நம்மள பாதிக்க உண்டாயிட்டு இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா என்ன பாதிப்பு வருதுன்னா, 30 வருஷம் முன்னாடி சாப்பிட்ட முருங்கைக்காய் இன்னைக்கு அந்த முருங்கைக்காய் அதே முருங்கைக்காய் கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்ட கத்திரிக்காயும் இன்னைக்கு சாப்பிட்ற கத்திரிக்காயும் ஈக்குவல் கிடையாது. சப்ஸ்டான்சியலி ஈக்குவல் கூட கிடையாது. 15% எல்லா தாவரங்களும் தன்னுடைய நியூட்ரிஷனல் எஃபெக்டை குறைச்சிட்டே வருது. ஏன்னா பூமி வெப்பம் அடைய அடைய அதுவும் நம்மள மாதிரி உயிரினங்கள் தானே, அது சேமிச்சு வைக்கணும் இல்லையா? அது செகண்டரி மெட்டபலைட்ஸா சேர்க்கிற விஷயம் தான் நமக்கு சத்துக்களாக, இரும்பு சத்தா இருக்கட்டும், இல்ல புரதச்சத்தா இருக்கட்டும், இல்ல ஃபீனாலிக் காம்பவுண்டா இருக்கட்டும், எல்லாம் அந்த தாவரங்கள் கஷ்டப்பட்டு மண்ணிலிருந்து எடுத்து எடுத்து நமக்காக தயாரிச்சு வச்சிருக்கு. அதனுடைய சத்துக்கள் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது. ஒரு பக்கம் இதனுடைய சத்துக்கள் குறைந்து கொண்டே வருது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, எல்லாவற்றையும் இழந்து சொத்துக்களையும் கூட்டமாக மாறி இருக்கோம். சொத்துக்களையும் கூட்டம்ங்கிறது முந்தானத்து ஒரு கவிதை படிச்சேன், முகநூல்ல வண்ணதாசன் எழுதியிருந்தாரு. எதையெல்லாமோ தொலைச்சிட்டு வரக்கூடிய இந்த சொத்துக்களையும் வாழ்க்கை அப்படின்னு முடிச்சிருப்பாரு இந்த கவிதை. நம்ம பணம், பொருள், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்த்தணும் அப்படிங்கிற ஓடுற ஓட்டத்துல ஒட்டுமொத்தமாக வாழ்வின் பல நுணுக்கங்களை தொலைத்து, அதில் முக்கியமா ரொம்ப உடலுக்கு மிக அத்தியாவசியமான தேவையை கொடுக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவின் நுட்பங்களை, நுவான்சஸ் எல்லாம் தொலைத்த ஒரு கூட்டமா நம்ம மாறிட்டு இருக்கோம். ஏற்கனவே 15% குறைஞ்சிருச்சுங்கிறது சயின்டிபிக் டேட்டா. இன்னொரு பக்கம் நம்ம சாப்பிட்ற உணவு ஒரு சரி விகித சம உணவாக, சத்தான உணவாக இல்லாமல் போயிருக்கிறது இன்னொரு பக்கம். மூணாவது என்ன நடக்குன்னா, முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு நோய் கூட்டம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது காய்ச்சலுக்கு பயந்துருப்போமா? 10 years பிஃபோர் நான்லாம் எனக்கு தெரிஞ்சு லீவ் லெட்டர்ல ஜாலியா எழுதுறதுக்கு மட்டும்தான் as I am suffering from fever, I cannot able to attend the school அப்படின்னு ரொம்ப ஜாலியா கையில கொடுத்துட்டு போனோம். இப்போ யாராவது ஒருத்தங்க வீட்டில் போய் காய்ச்சல் அப்படின்னு சொல்லுங்க சார், 3 நாள் அவருக்கு காய்ச்சல்னா 2 சீட் தள்ளி உட்காந்துருவான். எதுக்கு போட்டு நமக்கு அவனுக்கு என்ன காய்ச்சல் தெரியல. பழைய காய்ச்சல் 2 நாளைக்கு உடல் வலிக்கும், ஒரு 3 நாளைக்கு லேசா சளி இருக்கும், 4ஆம் நாள் வேலைக்கு போயிருவோம். ஒரு கஷாயமோ இல்லைன்னா ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு போயிருவோம். 15 நாட்கள் வருத்தி எடுக்குது. இப்போ 10 நாட்களாக இருமல் குறைய மாட்டேங்குது. நான் உட்பட இருமி கூட தான் இருக்கேன். 5 நாளா இருமிக்கிட்டே இருக்கிறேன். சளி இருக்கு. காய்ச்சல் போனதுக்கு அப்புறமும் ஒரு 10 நாளைக்கு 12 நாளைக்கு தொடர்ந்து சளியும் இருமலும் இருக்கு. என்ன ஆச்சு? வைரஸ் தன் இதை உருமாறி இருக்கு, கொஞ்சம் தன்னுடைய வடிவை உருமாத்தி இருக்கு. அதற்கேற்றாற்போல் உடல் போராடுகிறது. உள்ள எப்படியாவது இதை வெளியே தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நுரையீரலின் எதிர்ப்பாற்றல் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு சாதாரண காய்ச்சல் நம்மளுடைய அன்னாட வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு முடக்கி வைக்கக்கூடிய ஒரு காய்ச்சலா மாறி இருக்கு.
பெரிய அளவுல தொற்றாத வாழ்வியல் நோய்கள் கூடியிருக்கு. ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கு, ஐசிஎம்ஆர் அறிக்கை, ஐசிஎம்ஆர் இந்தியா B7 ஆர்டிகல். கிட்டத்தட்ட 10 வருஷம் 1,17,000 பேர்கிட்ட அவங்க ஸ்டடி பண்ணி இந்தியாவினுடைய சக்கரை வியாதி எப்படி இருக்கு அப்படின்னு, ஒரு சக்கரை ரத்த கொதிப்பு எல்லாம் ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் என்ன மாதிரி எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா போட்டிருக்காங்க. உலகமே அந்த ஆர்டிக்கலை உத்து பார்த்திருக்கு. இந்தியாவினுடைய அத்தனை மாநில மருத்துவ கொள்கைகளும் அந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு நம்ம இதுக்கேற்ற மாதிரி இனிமேல் மாத்தணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் 10-12% டயபெட்டிக் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அவ்வளவு பேருக்கும் தெரியும். நாங்க படிச்ச காலத்துல 7% சொன்னாங்க, அப்புறம் இல்ல 9ன்னாங்க, இப்ப சமீபத்தில் 10 அல்லது 11% டயபெட்டிக் அப்படின்னாங்க. ஆனா இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, டைரக்டா டயபெட்டிக் 11%, ஆனால் டயபெட்டிக் வருவதற்கான சாத்தியம் உள்ளவர்கள்னு ஒரு பட்டியல் எடுக்கிறான். IGT அப்படின்னு பேரு, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ். அந்த இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 27% இருக்கு. அப்ப 11% டயபெட்டிக், 27% எப்ப வேணாலும் டயபெட்டிக்கா மாறணும்னு இருக்கன்னா, கிட்டத்தட்ட 37-38% டயபெட்டிக். என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த டேட்டா வெளியே வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. இந்த டேட்டா அனலைஸ் பண்ணி 6 வருஷம் ஆச்சு. அப்ப அதுல அந்த 37% எவ்வளவு பேர் இன்னைக்கு ரியல் டைம் டயபெட்டிக் ஆயிருப்பாங்கன்னு தெரியாது. சோ பெரிய அளவுல சர்க்கரை வியாதியுடைய கூட்டம் கூடிக்கொண்டிருக்கு. சர்க்கரை கூடுறதுன்னா வெறும் அது சுகர் பேஷண்ட்னா வெறும் ரத்த உடல் மெலியும், இல்லைன்னா அடிக்கடி யூரின் போவாங்க, இல்லைன்னா சர்க்கரையினால வரக்கூடிய 1-2 பிரச்சனை மட்டும் இல்ல. இன்னைக்கு நடக்கக்கூடிய மாரடைப்புகள்ல 4/1 பங்கு கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரையினால. இன்னைக்கு வரக்கூடிய புற்றுநோயாளிகள்ல 6/1 சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாதவங்க. சோ சுகர் டயபெட்டிக் மிக மிக கவனமாக பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு வியாதி. நம்மளால எராடிகேட் பண்ண முடியாது. நம்மளால இப்போ ஒரு கோவிட் வந்துச்சு, ஒரு தடுப்பூசியை போட்டோம், போலியோ வந்துச்சு, இன்னைக்கு ஊசி போட்டு உலகம் முழுக்க போலியோ விளக்கிட்டோம். அது மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ், சர்க்கரையவோ ரத்த கொதிப்பையோ புற்றுநோயவோ ஒரு ஊசியை போட்டு நாளையில இருந்து வராது இவருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ நான் சொன்னபடி பார்த்தா, இந்த புவி வெப்படைதல்ல முதல்ல நம்முடைய ஒட்டுமொத்த காய்கறிகளும் பழங்களும் தன்னுடைய இயல்பான நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ்ல 15% குறைச்சிருச்சு, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, நாம தரிகட்டி ஓடி அலையிறதுல நேரத்துக்கு சாப்பிடாதது, நம்மளுடைய மனம் பரபரப்பு, ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மெனக்கெடல் குறைவு, இது ரெண்டாவது காரணம். மூணாவது, மிக மிக அதிகரித்து வரக்கூடிய தொற்று நோய்கள். கோவிட்ல எப்படி இருந்தோம் தெரியும், இப்ப வந்துட்டு இருக்கிற ஃப்ளூ காய்ச்சல் என்ன பாடுபடுத்திட்டு இருக்குன்னு தெரியும், இது மூணாவது. நாலாவது, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இந்த சக்கரை, ரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்புகள், இவை கூடுறது. இப்ப இது எல்லாத்தோட தான் நம்ம வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இனிமேல் அடுத்து வரக்கூடிய தலைமுறை இதை எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்பார்த்தலோட, இது எல்லாத்தையும் கடந்து மகிழ்ச்சியா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்ம வரணும். அப்ப அதற்கான தேர்வு நம்ம கையில இருக்கிற முதல் மெனக்கடல் அப்படிங்கிறது உணவு தான் நண்பர்களே. இந்த உணவு விஷயத்துல நம்மளுடைய அக்கறை எந்த அளவுக்கு, ஒவ்வொரு வேளை ஒவ்வொரு நாள், அது ஒரு சிற்றுண்டியா இருக்கட்டும், இல்ல மகிழ்வு உண்டியா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய உணவா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இன்னைக்கு நான் சாப்பிடுற விஷயம் சரியா இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் கடந்து போக முடியும். முன்பு எல்லாம் இல்லாதபடிக்கு நோய் கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. புற்றுநோய்களை எடுத்தோம் அப்படின்னா, நாங்கள் கிட்டத்தட்ட லாஸ்ட் 30 வருஷத்துல பாக்குறோம். ஒரு காலத்துல 95ல நான் பயிற்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் மாதத்துக்கு 2 பேர் 3 பேர் புற்றுநோயாளிகளோட வருவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க அலோபதி, ஹோமியோபதி, வெங்கடாச்சலபதி வரைக்கும் பார்த்துட்டு இதுல எல்லாம் சரியா வரல, சித்தால ஏதாவது சரியா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு பெரிய ஃபைல் எடுத்துட்டு வருவாங்க. சார் இங்கெல்லாம் கேட்க மாட்டேங்குது, இது மேல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சித்தால ஏதாவது நாட்டு வைத்தியத்தில் ஏதாவது இருக்கான்னு தேடி வந்தோம்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு 3-4 பேர் வருவாங்க. நேற்று என்னுடைய மருத்துவமனையில சாயந்தரம் நான் பார்த்த நோயாளிகளுடைய எண்ணிக்கை 40 பேர். உறுதியா என்னால சொல்ல முடியும், 6-7 பேர் புதிய புற்றுநோயாளிகள். 40 பேர்ல ஒரு 6 பேர் ஒரு புதிய நோயாளிகள் சொல்றேன், பழசு ரெகுலரா வர்றவங்க இல்ல. தினம் தினம் புதிய புதிய புற்றுநோய்களோட வரக்கூடியவங்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. நான் பல நேரம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள், புற்றுநோயாளிகள் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள்ட்ட கேட்பேன், சார் இந்த நோய் கூடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் உண்மையிலேயே நோய் கூடுதா, இல்லைன்னா நிறைய இப்ப டெஸ்டிங் ஃபெசிலிட்டி வந்ததுனால சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறாங்களா? அன்னைக்கு தெரியாது, கடைசி நிமிஷத்துல தெரியும். இப்ப முன்னாடியே கண்டுபிடிச்சதுனால அந்த நம்பர் தெரியுதான்னு கேட்டா கிடையாது. உண்மையிலேயே எண்ணிக்கை கூடுகிறது, இதுதான் உண்மை. அதாவது சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது உண்மைதான், நிறைய டெஸ்டிங் ஃபெசிலிட்டி ஏர்லியரா கண்டுபிடிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அதை தாண்டி மிக அதிக அளவுல புற்றுநோயாளிகள் உருவாகிறது என்பது ரொம்ப ரொம்ப
ஒரு நிதர்சனமான உண்மை. புற்றுநோய்க்கான காரணங்களை பத்தி படிக்கும் போது ரொம்ப மனதுக்கு ரொம்ப வலி கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்கு உள்ள புற்றுநோய்களுக்கான காரணத்தை படிச்சீங்கன்னு வைங்களேன், குழந்தைகளுக்கான புற்றுநோய்கள்ல வெறும் 15%, 15% தான் பாரம்பரியமா மரபுல அவங்க தாய் தந்தையருக்கோ பாட்டி தாத்தாவுக்கோ இருந்த மரபணுக்களுடைய நீட்சியோ இல்லை என்றால் நேரடியாக புற்றுநோயை தூண்டக்கூடிய காரணிகள் அருகாமையில் இருந்ததுனாலேயோ வர்றது வெறும் 15% தான். 85% சுற்றுச்சூழல் மற்றும் உணவு அப்படின்னு எழுதுறாங்க. மேபி டியூ டு என்விரான்மெண்டல் அண்ட் ஃபுட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எழுதுறான். அப்ப எவ்வளவு ஒரு யோசனையா இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு கவனமா இருக்கணும் நம்ம. ஒட்டு மொத்தமா இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களே.